ஹாய் காய்ஸ்! நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டூ பவியின் பக்கங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களா? முதல்ல போய் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி சோறு தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம பருப்பு, அரிசிய வந்து சேர்த்து நனைய வைக்க போறோம். நீங்க எந்த அளவுக்கு பருப்பு அரிசி எடுக்கிறீங்களோ, அதுக்கு பாதி அளவுக்கு பருப்பு எடுக்கணும். ஸோ நான் வந்து 1 1/2 கப் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அப்படின்னா நான் 1 கப் அளவுக்கு பருப்பு எடுக்கணும். அந்த பருப்புல பார்த்தீங்கன்னா, 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து கழுவி நனைய வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட என்னென்ன காய்கறிகள் கிடைக்கோ எல்லா காயுமே இந்த பருப்பு சோறுக்கு வந்து உபயோகப்படுத்தலாம். ஸோ, அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், உங்க காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 5 பல் பூண்டு வந்து பாதி பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 தக்காளிய வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் குக்கர்ல தான் பண்ண போறேன். ஸோ, குக்கர்ல வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்ய விட்டு கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து போடுறேன். இதுல வந்து முக்கியமான இன்கிரீடியன்ட்டே வெந்தயம் தான். ஸோ, வெந்தயம் வந்து நல்லா வந்து இந்த இதுக்கு வந்து மனம் குடுக்கும். அதனால வந்து நான் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்க நெய்யிக்கு பதிலா வந்து தேங்கா எண்ணெயில பண்ணீங்கன்னா, இன்னும் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்லெண்ணெயில பண்ணா கூட நல்லாருக்கும். ஸோ இந்த 3ம் வந்து கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம், நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், வெள்ளப்பூடு, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ காஞ்ச மிளகாவும் டேஸ்ட்ட வந்து என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். நீங்க காரத்துக்கு ஏத்த மாரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் காயப்பொடி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பருப்பு போடுறோம் இல்லையா? அதனால காயப்பொடி போட்டீங்கன்னா, அதுவும் வந்து இந்த சாதத்துக்கு வந்து நல்லா வந்து உங்ககிட்ட கருவேப்பில ஃப்ரெஷ்ஷா இருந்தா அத ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது. ஸோ நான் கருவேப்பில பொடிய வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளிய போட்டு, தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ண காய்கறிகள்லாம் போட்டு ஒரு கிளறு கிண்டிக்கோங்க. ஸோ அந்த வெங்காயத்தோட அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், நம்ம கழுவி வச்சிருக்க அரிசி பருப்ப வந்து போட்டுக்கோங்க. தண்ணி நீங்க எவ்வளோ ஊத்தணும் அப்டின்னா, நீங்க எந்த அளவுக்கு அரிசி எடுத்திருக்கீங்களோ, அதுக்கு டபுள் மடங்கு அளவுக்கு தண்ணி ஊத்தணும். ஸோ நான் 1 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதனால 3 கப் தண்ணி ஊத்திருக்கேன். 1 கப் பருப்பு எடுத்திருக்கேன். பருப்புக்கு ஈக்குவலா நான் மட்டும் தண்ணி ஊத்தணும். அப்போ 1 கப் பருப்புனா 1 கப்பு தண்ணி ஊத்தணும். மொத்தத்துல நான் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். ஸோ தண்ணிய ஊத்திட்டு, அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்டின்னா வத்த பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. என்னங்க பிரியாணி! பிரியாணியே தோத்து போயிரும் இந்த காய்கறி சோறுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.